ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தரை அறியாத குடும்பம் தான். இந்த ஃபோன் மூலியமாக தான் நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருப்பேன். எங்கள் பிள்ளை வந்து ஐடி கம்பெனியில் 3 வருஷமாக வேலை பார்ப்பாங்க. ஒரு 15,000 தான் கொடுப்பாங்க. வேறு ஐடி கம்பெனிக்கெல்லாம் போனால் வேலை இல்லைட்டாங்க. 2 வருஷமாக ஃபுல்லாக வேலை செஞ்சு அதை 15,000 தான் கொடுத்துருந்தாங்க. ஃபோனில் இவர் ஜெபம் பண்ணுறது மாதம் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை நான் ஃபோனில் பார்த்துன்னே இருப்பேன். நாங்கள் பெங்களூர்லேருந்து வர்றது. அப்போ போன வருஷம் ஜூலை மாதம் அப்போ வந்து இங்கே அட்ரஸ் தெரியாமல் நான் கேட்டு வந்தேன். இந்த மெட்ராஸுக்கு எங்களுக்கு யாரும் ஆளும் இல்லை, எங்களுக்கு யாருமே தெரியாமல் தான் நான் இங்கே வந்தேன். வந்து ஜெபம் பண்ணிக்கின்னு எங்கள் சம்பளம் ஜாஸ்தி வரணும் அப்படின்னு ஐயா கிட்ட ஜெபம் பண்ணிக்கின்னு நைட்டு கூட லேட் ஆகிடுச்சு. எங்களுக்கு போகிறதுக்கு கூட ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி கஷ்டத்தில் நாங்கள் திரும்ப போனோம் பெங்களூருக்கு. அப்புறமா 1 வருஷமாக இல்லை, இது என்ன இப்படியே இருக்குது, இன்னொரு வாட்டி வந்தால் சாட்சி சொல்லணும் நான் இங்கேன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தானே போனேன் அப்படின்னு அழுதுனே இருப்பேன். மாதம் வீட்டில் ஃபோனில் போட்டு பார்த்துன்னே இருப்பேன். போன மாதம் இந்த ஐடி கம்பெனியில் டிஎல் ஆகிறதுக்கு 5 வருஷம் 8 வருஷம் வேலை செஞ்சால் கூட பண்ண மாட்டாங்களாம். ஆனால் எங்கள் பிள்ளை 3 வருஷம் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. மார்ச் மாதம் தான் 3 வருஷம் ஆகுது. எல்லா மேனேஜரும் 10க்கு 10 ஓட்டு போட்டு மார்க் போட்டு இன்னைக்கு டிஎல் ஆக்கி 35,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை வந்துட்டோம். டபுளாக சம்பளம் வந்துச்சு. கடவுளுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்ததுக்கு ஆண்டவருக்கு கோடானு நன்றி. போன ஆகஸ்ட் 15 அன்றைக்கி பிஸ்னஸ் மீட்டிங்காக நான் இந்த இடத்துல வந்திருந்தேன். ஐயா இடத்துல ஒரு ஆலோசனை கேட்கவும் வந்திருந்தேன். கர்த்தர் கிருபையினால் ஒரு டாட்டா ஏசி வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக ஒரு 10 வருஷமாக அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே உதவிச்சு. அதை விற்கிறதுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் சரி அதை விற்கணும். ஒரு பக்கம் ஆண்டவரோட ஐயாவோட கேட்டு ஒரு ஆலோசனை கேட்டு அதை விற்றுட்டு ஒரு கார் எடுக்கலாம் அதுபடிக்கு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஐயாவை கேட்ட அதையும் நீ விற்றுட்டு நீ கார் எடுத்துக்குமான்னு கேட்டேன். கார் எடுத்துக்கு வந்து டீ போர்டு எடுக்கலாமா ஓன் போர்டு எடுக்கலாமான்னு அதையும் நான் ஐயா கேட்டேன். அதே போல் வந்து அவர் டீ போர்டு தான் சொன்னார். அதே போல் கர்த்தர் கிருபையினால் டிசம்பர் 9 அருமையான ஷிஃப்ட் டிசைர் கார், புது கார் ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்கார். அந்த காரு வண்டி எனக்கு ஓட்டக்கூட தெரியாது. டாட்டா ஏசிக்கும் காருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா அது கிளச்சு வேறு மாதிரி இருக்கும், இது கிளச்சு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஆனால் அந்த டிஃப்ரெண்ட்லாம் எனக்கு தெரியாது. யாரையும் நான் அழைச்சி கொண்டு போய் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்கல. ஆண்டவர் மாத்திரம் கூட பிடிச்சிக்கின்னு நான் 2 நாள் தான் டச் எடுத்தேன். இன்றைக்கி கர்த்தர் கிருபையினால் இன்றைக்கி சென்னை பூரா சொந்தமாக தனியாக நின்று சவாரி ஓட்டினா அது கர்த்தருக்கு கோடானு நன்றி. அவர் தான் எனக்கு தைரியத்தை கொடுத்தார், அவர் தான் எனக்கு பலனை கொடுத்தாரு. கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இப்பொழுது நாம் யாவரும் இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். இன்னைக்கு மகிமையான காரியங்கள் உங்கள் குடும்பத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு வசனத்தை கேட்டுட்டு இருக்கும் பொழுது நடக்க போகிறது. எனவே எல்லாரும் விசுவாசத்தோடு எடுத்து யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆண்டவர் ஒரு நாள் மோசேயை அழைத்து மோசேயோடு ஒரு உடன்படிக்கை பண்ணின வசனம் தான் இந்த வசனம். இன்றைக்கு அதே ஆண்டவர் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கரத்தை பிடித்து உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை இன்றைக்கு கர்த்தர் நடத்த போகிறார். உங்களுக்கும் உங்களை படைத்த சிருஷ்டித்த ஆண்டவருக்கும் இடையே இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கைன்னா, உங்க வலதுகையை பிடிச்சி
ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இந்த பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாக நான் உனக்கும் செய்வேன், உன்னை கொண்டு அநேகருக்கு செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவ்வளவு நாளும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு நீங்கள் ஏங்கி வந்தீங்க. இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் மூலமாக இனி அநேகருக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்வாராம். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக, எந்த ஜனங்களுக்கு முன்னால தெரியுமா? நீ எப்ப கீழே விழுவ கை கொட்டி சிரிக்கலான்னு நினைக்கிற ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். படுக்கையில கிடக்கிற இவன் இனி எழுந்திருப்பதில்லை, இவன் கதை முடிஞ்சிருச்சு, இவனுடைய சோலை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். இவன் இனி கடன்ல விழுந்தவன் இனி இந்த கடன்ல இருந்து மீண்டு வரமாட்டான், இவன் இத்தோட அழிஞ்சிருவான், என்னுடைய வீடு எல்லாம் ஜப்தி ஆயிடும், என்னுடைய வாகனம், என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிக்கப்படும் என்று யார் யார் எத்தனம் பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க முன்னால ஆண்டவர் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். உனக்கு தேவையில்லாத சாபங்கள் எல்லாம் கூறி நீ விளங்க மாட்ட, உன் குடும்பம் விளங்காதுன்னு ஒருவேளை மண்ணை வாரி போட்டு கூட உனக்கு சாபம் பண்ணி இருக்கலாம். அந்த ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை அந்த ஜனங்களுக்கு முன்பாக, உன் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உனக்கும் செய்வார், உன் மூலமாக அநேகருக்கு செய்வார். அப்படின்னா என்ன தெரியுமா? இன்றைக்கு தேவையோடு ஜனங்கள் எக்கச்சக்கமாக கிடக்கிறாங்க. வியாதியோடு கிடக்கிறவர்கள், பட்டினியில் கிடக்கிறவர்கள், பஞ்சத்தில் கிடக்கிறவர்கள், ஜெப உதவி தேவைப்படுகிறவர்கள், பிசாசின் கட்டில் இருக்கிறவர்கள், மாந்திரீக கட்டுகளில் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள், ஆண்டவரை குறித்து அறியாத ஜனங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரையும் ஆண்டவருக்கு நேராக கொண்டு வருவதற்கு உனக்கு ஆண்டவருடைய வசனமும் தேவை, அதே நேரத்தில் குணமாக்குகிற வரங்களும் தேவை. அதிசயங்களை செய்கிற வரங்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறது. விசுவாசிகளால் உண்டாகிற அடையாளங்களாவன என்று சொல்லி விசுவாசிகள் என்னென்னலாம் அற்புதங்களை செய்யலான்னு ஆண்டவர் ஒரு பட்டியலை போட்டு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை இல்லை. எனவே அநேகர் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறீங்க, அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு பயப்படுறீங்க. இன்னைக்கு அப்படி அல்ல, நிறைய தேவைகள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுவடைக்கு இன்னும் வேலையாட்களை ஆண்டவர் எழுப்பும்படி எஜமானிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன வசனத்தின்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஆத்தும அறுவடை செய்ய வேண்டும். அநேகருக்கு அற்புத அடையாளங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். நீங்கள் அற்புத அடையாளங்களை செய்வீர்கள். அப்பொழுது அவர்கள் கேட்பாங்க, எப்படி இதை செய்கிறீங்க? நீங்கள் சொல்லுவீங்க, என் இயேசுவாலே இது நடக்கிறது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அந்த இயேசு எனக்கு வேண்டும். இப்படித்தான் நீங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக நீங்கள் கொண்டு வர முடியும். இன்றைக்கு ஆண்டவர் அதற்காகத்தான் சொல்லுகிறார், எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் உனக்கும் செய்வேன், உன்னை கொண்டு மற்றவர்களுக்கும் செய்வேன் என்று மோசேக்கு வாக்குறுதி கொடுத்தார். மோசேக்கு வாக்கு கொடுத்தார், கடைசி வரைக்கும் ஆண்டவர் நிறைவேற்றினார். ஒரு இடத்துல கூட மோசே சொல்லுகிற காரியம் தவறி விழவில்லை, மோசே சொல்லுகிற காரியம் நிறைவேறவில்லை. ஆண்டவர் மோசேக்கு எதிர்த்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. ஒரு சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகங்களை உண்டு பண்ணி தங்கள் கையில் இருந்த பொன்னால் அவைகளை உண்டு பண்ணி ஆண்டவருக்கு எரிச்சல் மூட்டின நேரத்திலே கூட அந்த ஜனங்களை அழிக்க நினைக்கும் பொழுது மோசே ஆண்டவரிடத்தில் கதறுகிறான், ஆண்டவரே எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பார்வோனுடைய கையிலிருந்து இவர்களை நான் பிடுங்கி கொண்டு வந்தேன். ஆண்டவரே, இந்த வனாந்தரத்தில் என் பிள்ளைகளை அப்படி நீங்கள் சாவடிச்சிடக்கூடாது. ஆண்டவரே, என் பிள்ளைகளை மன்னியும், அவர்களை மன்னிச்சு மறுபடியும் கானான் தேசத்துக்கு வழி திறந்து விடுங்க, இல்லைன்னா ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை எடுத்து விடுங்கள் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்காக தன்னுடைய பரலோக மேன்மையை இழப்பதற்கு துணிந்து விட்டான் இந்த மோசே. அப்பொழுது கூட மோசேக்காக ஆண்டவர் அந்த ஜனங்களை மன்னித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் மோசேக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருந்த அந்த நெருக்கமான உறவை கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அந்த உறவை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் என்ன சொல்றீங்களோ அந்த காரியங்கள் நடக்கும், நீங்கள் பேசுகிற காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் உங்களுடைய வாயை தீர்க்க தரிசன வாயாக மாற்றுவார். உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மூலமாக அடுத்தவர்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுதுமே நாம் அடுத்தவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. 4 பேருக்கு பிரயோஜனமாக இருந்துட்டு இந்த உலகத்தில் கண்ணை மூடணுன்னா பரலோகத்தில் நமக்கு வாசல் திறக்கும். அதுதான் உண்மை. நீ சேர்த்து வைத்த சொத்தும் செல்வமும் உன் கூட பரலோகத்திற்கு வராது. நீ எவ்வளவு பொன்னை சேர்த்து வைத்திருந்தாலும், பொருளை சேர்த்து வந்திருந்தாலும், செல்வங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் அவைகள் நீ பரலோகத்திற்கு போகும் பொழுது உன்னோடு கூட வராது.
இந்த உலகத்தை விட்டு நீ போகும் பொழுது அவைகள் உங்கூட வராது, மாறாக நீ செய்த புண்ணியங்கள் ஆண்டவரிடத்திலே வரும். வேதம் சொல்லுகிறது, அவனவன் கிரியைக்கு தக்க பலன் அவனோடு கூட என்னிடத்திலே வந்திருக்கிறது என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன தெரியுமா? அவன் இந்த உலகத்துல கண்ணை மூடனா அவன் செய்த புண்ணியங்கள் நல்ல காரியங்கள் அவனோடு கூட என்னிடத்திலே வருகிறது என்று சொல்லுகிறார். அப்படின்னு அவனுடைய ஆத்துமா பரலோகத்திலே இளைப்பாற போகும் பொழுது அவன் செய்த நற்கிரியைகள் அவனோடு கூட அந்த ஆத்துமாவோடு கூட அலங்கரிக்கப்பட்டதாக பரலோகத்திலே போகும். இதுதான் உண்மை. இந்த உலகத்துல ஒரு மனிதன் கண்ணை மூடனா பரலோகத்தில் கண்ணை திறக்கணும். அதுதான் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலக மரணத்தோடு கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. அவர் நித்திய காலமாய் ஆண்டவரோடு கூட நாம் இருக்கிற நாட்களை நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள். இந்த கொஞ்ச நாட்களிலே நாம் படுகிற அந்த பாடுகள் கஷ்டங்கள் எல்லாமே பரலோக தேவனிடத்தில் நாம் போவதற்கான படிகளே தவிர இந்த உலகத்தில் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் என் ஆண்டவருக்கு கிடையாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த உடன்படிக்கையின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜனங்களுக்கு முன்பாக எந்த ஜாதிகளத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நான் உனக்கும் செய்வேன், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கும் உன்னை கொண்டு செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு பிறகு நிறைய வல்லமையின் வரங்கள் உங்கள் மூலமாக செயல்பட போகிறது. நேற்றைக்கு வரைக்கும் உங்க கூட கிளாஸில் படிக்கிற பிள்ளை, நீங்கள் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க இங்கே இருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க இருக்கலாம். அந்த பிள்ளைகள் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தி கேட்பா, எனக்கு பயங்கரமாக வயிறு வலிக்குது, ஏதாவது மாத்திரை இருந்தால் கொடு அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சிங்களேன். உங்ககிட்ட மாத்திரை இருக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்லணும், மாத்திரையும் மருந்தும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை நான் கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே இந்த வயிற்று வலி நீங்கட்டுன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உன்னுடைய விசுவாச ஜெபத்தை கேட்பார். நீ விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும், அப்படித்தான் நீங்க செய்யணும். இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இனி கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். இவ்வளவு நாளும் ஒன்னதான் பார்த்தாங்க, இனி சொல்லுவாங்க, இவன் பழைய மாதிரி இல்லை, இவனுடைய பார்வையில் வித்தியாசம் இருக்கிறது, இவனுடைய நடக்கையில் வித்தியாசம் இருக்கிறது, ஏன் இவனுடைய ட்ரெஸ்ஸிங்கில் கூட ஒரு பயங்கர வித்தியாசம் இருக்கிறது, இவனுடைய ஒவ்வொரு பேச்சில் வித்தியாசம் இருக்கிறது. இனி மற்றவங்க சொல்லுவாங்க, உண்மையிலே இவன் இல்லை, இவனோடு கூட ஆண்டவர் இருக்கிறார்னு உங்களை பற்றி இனி ஜனங்கள் சொல்லுவாங்க. அதான் இந்த வசனம், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இனி கர்த்தருடைய செய்கையை உங்களிடத்தில் பார்க்கணும். ஆண்டவர் யாரையாவது பார்த்து சாபம் போடுவாரா? நீ விளங்காமல் போன சாபம் போடுவாரா? போட மாட்டார். யாராவது உதவின்னு கேட்டால் உதவி செய்யாமல் கதவை மூடுவாரா? மூட மாட்டார். அப்போ ஆண்டவர் நல்லது செய்து கொண்டிருந்தார். அப்போ நீங்கள் அந்த நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரியும் பொழுது தான் உங்களிடத்திலே ஜனங்கள் கர்த்தரை காண்பார்கள். அதான் இந்த வசனம். அந்த உடன்படிக்கையில் எல்லாம் சேர்த்து சொல்கிறார். உங்களோட உடன்படிக்கை பண்ணுறப்பா, எந்த ஜாதிகளத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்வேன், இனி உன் கூட இருக்கிற ஜனங்கள் உன்னை அல்ல என்னை காண்பார்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய மாம்சீகத்தின் மனுஷன் இன்றோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு நாளைக்கு காலையில் நீங்கள் எழும்பும் பொழுது ஒரு புது சிருஷ்டியாய் நீங்கள் எழும்பணும். இயேசுவை சுமந்தவர்களாக எழும்பணும். நான் இயேசுடைய பிள்ளை, இயேசுவை மற்றவர்களுக்கு என் சாட்சியில் கொடுக்கணும். இயேசுவை நீங்கள் போய் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னால் உன் சாட்சியில் அவங்க இயேசுவை பார்க்கணும். உண்மையிலே இவங்க ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறாருன்னு சொல்லணும். ஈசாக்கை பார்த்து வந்து சொன்னாங்க, ஈசாக்கே உண்மையிலே உன் ஆண்டவர் உன் கூட இருக்கிறாராமே, நீ உன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே என்று சொன்னார்கள். சாட்சி அப்படித்தான் இருக்க வேண்டும். யார் வந்து சொன்னது? சராசரி சாதா மனுஷன் அல்ல, அந்த தேசத்தினுடைய பிரபுக்கள், ராஜாக்கள், மந்திரிமார்கள் வந்து சொல்றாங்க, ஈசாக்கே நீ உங்க ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே, உங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாராமே என்று சொன்னார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சாட்சியை இனி வருகிற நாட்களில் நீங்க கேட்கணும். நீங்க வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத பத்தி உங்க முதலாளி சாட்சியை சொல்லணும். அன்னைக்கு வேதத்தில் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, யாக்கோபு என்கிற மனுஷன் அவனுடைய மாமனாகிய லாபானிடத்தில் வேலைக்கு சேர்ந்தான். அப்போ அந்த லாபான் ஒரு நாள் சொல்லுகிறான், அப்படின்னா முதலாளி தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்றான், நீ என்கிட்ட வந்ததுக்கு பிறகு கர்த்தர் என்னை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நான் குறிப்பினால் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். என்ன சொல்றான்? நீ என்கிட்ட வேலைக்கு வர்றதுக்கு முன்னால எனக்கு இருந்தது கொஞ்சம், ஆனால் நீ வந்ததுக்கு பிறகு கர்த்தர் என்னை நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அதை நான் குறிப்பினால் அறிந்து கொண்டேன். அப்படின்னா அவன் இந்த யாக்கோபு இவனிடத்தில் வேலையில் சேரதுக்கு முன்னால அவனுடைய நிலைமை என்ன, இவன் வந்ததுக்கு பிறகு என்ன நிலைமை, எல்லாத்தையும் குறிப்பெடுத்து ப்ரூஃபோட சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.
உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இனி உங்களை குறித்து மற்றவங்க சொல்லணும், உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். சில நேரங்களில் நான் சிலருக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரை விட்டு ரொம்ப விலகி போய் ஆண்டவருக்கு ரொம்ப வேதனை கொடுத்திருந்தா ஆண்டவரே சொல்லுவார், இவனுக்காக ஜெபிக்காத, நானே இவன் மேலே வெக்ஸ் ஆகிட்டேன். எப்படி சவுல் ராஜாவை குறித்து ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல புலம்புனான, ஏன் தான் இவனை ராஜாவாக்கினேனோ என்று என்னுடைய இருதயம் வெசனப்படுது, ஏன் இவனை ராஜாவாக்கினேன், இவனை ராஜாவாக்காமல் இருந்திருந்தா நல்லா இருக்குமே என்று புலம்பினது போல சில நேரங்களில் அடிமை ஜெபம் பண்ணும் பொழுது சிலருக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லார், அவன் விஷயத்தில் நானே வெக்ஸ் ஆகிட்டேன், விட்டுறடா ஜெபம் பண்ணாதேன்னுவார். ஆனாலும் நான் விட மாட்டேன். ஏன்னா ஏதோ தப்பு பண்ணியிருப்பான், ஆண்டவர் கோபம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் எப்படியாவது ஆண்டவரிடத்தில் அழுது புரண்டாவது அவனுக்கு இரக்கத்தை வாங்கி கொடுக்கணுன்றது என்னுடைய மனப்பக்குவம். அதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு. நான் சொல்லுவேன், ஆண்டவரே அவனுக்காக இல்லைன்னாலும் எனக்காக செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அவனை பார்த்தா பரிதாபமாக இருக்குது, ரொம்ப பாவமாக இருக்குது, இந்த மகளை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒரு நாள் தப்பு பண்ணியிருக்கலாம் ஆண்டவரே, உங்களுக்கு எரிச்சல் கொடுத்துருக்கலாம். அன்னைக்கு மோசே அப்படித்தானே கேட்டான், ஆண்டவரே அவங்க எரிச்சல் முட்டினது உண்மைதான், அவங்களுக்காக இல்லைன்னா எனக்காக நீங்கள் செய்யுங்கன்னு கேட்டான். ஆண்டவர் ஊழியக்காரனுக்காக அவர்களை மன்னித்தார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் ரொம்ப கோபமடைந்து எரிச்சல் அடைந்து எல்லாவற்றையும் அவனிடத்திலிருந்து பிடுங்கி போட்டதற்கு பிறகு கண்ணீரோடு வரும் பொழுது அவன் நிமித்த நான் ரொம்ப மனவேதனை அடைந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நான் சொல்லுவேன், இல்லை ஆண்டவரே எனக்காக ஒரு கொஞ்சம் இறங்குங்க, ஒரு முறை மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரேன்னு நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ஊழியக்காரனை கனம் பண்ணுகிற ஆண்டவர். இப்படி நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கூட சில நேரங்களில் உங்களுக்கு ஜெபம் வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவர் இவன் பேரில் ரொம்ப மனவேதனையோட இருக்கிறாருன்னு அர்த்தம். அதுக்காக நீங்கள் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. எப்படியாவது உங்கள்கிட்ட ஒருத்தங்க வந்துட்டாங்க, உதவின்னு வந்துட்டாங்க, ஜெப உதவின்னு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு விடுதலை நடந்தே ஆகணும், விடுதலை கொடுத்தே ஆகணும் என்கிற விரைத்தனமான ஒரு விசுவாசம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். சில நேரங்களில் ஆண்டவரை அனுப்பி விட்டுட்டு நம்மளை செக் பண்ணுவார். ஆண்டவர் அனுப்பி விடுவார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதல்லவா, உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை உன்னிடத்தில் ஒப்படைச்சேன். சில நேரங்களில் நல்ல உண்மையாக நம்ம இந்த மனுஷனுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி நம்பி சில நேரங்களிலே சிலரை ஆண்டவர் அனுப்பி விடுவார். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அறிந்து, எப்படியா உங்ககிட்ட ஒருத்தர் வந்துட்டு போகிறாங்கன்னா அழுதுட்டு போகக்கூடாதுங்க. உங்ககிட்ட ஒருத்தர் வந்துட்டு போகிறாங்கன்னா ஆறுதலோடு போகணும், சமாதானத்தோடு போகணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து விசுவாசிகளுடைய வீடு தேடி வந்து ஜெபிக்க வர்றாங்க. அவர்கள் பாஸ்டராக இருக்க மாட்டாங்க. பக்கத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாச்சுன்னா அந்த வீட்டில் ஒரு கிறிஸ்டின் அம்மா இருக்காங்கப்பா, அந்த கிறிஸ்டின் அம்மாட்ட போய் ஜெபம் பண்ணுங்க, அப்படி எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லி சாதாரண மக்களே சொல்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிகளாக இருந்தாலும் அவர்களை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறது. எதனால இருக்கிறது? நாம் கிறிஸ்துவை தரித்திருக்கிறவர்களாக இருக்கிறபடியினாலே, கிறிஸ்து அநேகருக்கு நன்மை செய்கிறபடியினாலே. இன்னைக்கு பிறகு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் கூட இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, கூட வேலை செய்கிறவங்க, கூட படிக்கிறவங்க, அவங்களுக்கு அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலே அவர்களுக்கு ஜெப உதவி செய்து பாருங்கள். ஜெபத்தை யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. சரிம்மா நான் ஒரு ஜெபம் பண்ணிக்கிறேன், உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்தா பணம் கொடுக்க முடியலைன்னா கூட என்னட்ட இல்லைன்னு சொல்லி அனுப்புக்கு பதிலாக, எனக்கிட்ட பணம் இல்லைம்மா ஆனால் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஜீசஸ் கண்டிப்பாக அவனை ஹெல்ப் பண்ணுவார், ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும். அவள் உடனடியாய் சொல்லுவாள், ஜீசஸ்டே என்னுடைய ஃப்ரெண்டு ஜெபம் பண்ணனா அதனால தான் எனக்கு இந்த காரியம் நடந்தது என்று சொல்லுவார்கள். ஸோ இந்த நாட்களுக்கு பிறகு அப்படிப்பட்ட வல்லமையின் வரங்களை மோசேக்கு கொடுத்த ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துட்டு அடுத்து சொல்லுகிறார், நான் உன் கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். எல்லாருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய வரங்கள் உனக்குள்ள கிரியை செய்ததுன்னா படிப்பறிவெல்லாம் தாண்டி கர்த்தர் உன்னை மகிமையான ஸ்தானத்தில் வைப்பார். அல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவன் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவனுடைய எல்லா நெருக்கங்களுக்கு நீங்களாக்கி அவனை விடுவித்தார். என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனம் இப்பொழுது உமக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய ராஜ்யம் இவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளே இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுவதாக. இருளின் ராஜ்யம் இப்பொழுது பிடுங்கி போடப்படட்டும். பிசாசுடைய ராஜ்யம் பிடுங்கி போடப்படட்டும். இவர்கள் விரும்பாததை இவர்களுக்குள் இருந்து நடப்பித்த
பொல்லாத கிரியைகளின் ராஜ்யம் தகர்க்கப்பட்டு பிடுங்கி போடப்பட்டு பரிசுத்த தேவனுடைய ராஜ்யம் என் பிள்ளைகளுக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் பரலோகத்திலே உம்முடைய ராஜ்யம் வீற்றிருக்கிறது போல என் பிள்ளைகளுடைய இருதயத்திலும் வீற்றிருப்பதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று அனுதினமும் ஜெபிக்கிற என் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய இருதயத்தில் உம்முடைய ராஜ்யம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுவதாக. இனி இவர்கள் நினைக்கிற காரியங்கள் அல்ல, நீர் நினைக்கிற காரியங்கள் இவர்களுக்குள் இருந்து செயல்படுவதாக. உம்முடைய செய்கையை ஜனங்களின் இவர்களிடத்திலே காண்பார்களாக. தேவ மகிமை வெளியரங்கமாவதாக. ஆண்டவரே உமக்கு நன்றி. இப்பொழுதும் என் பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை உம்முடைய சமூகத்திலே விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் கேட்கிற எல்லா ஜெபங்களுக்கும் உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் திறந்தவைகளும் கேட்கிறவைகளுமாய் இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆண்டவரே என் பிள்ளைகளோடு இன்றைக்கு நீர் பண்ணின உடன்படிக்கையை நினைந்தருளுவீராக. ஒரு விசை கூட இந்த கடைசி நிமிடத்திலே நீர் நினைந்தருளுவீராக. எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை என் பிள்ளைகளுக்கு செய்வேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே அதிசயம் இப்பொழுது நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே இவருடைய சரீரத்தில் உள்ள கிட்னி பிரச்சனைகள் மறைவதாக. கிட்னி ஃபெயிலியரான கிட்னியை புதுசாக மாற்றித்தாங்க. டயாலிசிஸுக்கு முடிவு வருவதாக. லங்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஆண்டவர் புதிய லங்ஸை பொருத்துவீராக. எந்தெந்த பிள்ளைகள் குடிச்சு லிவர் ஃபெயிலியரான நிலைமையில் இருக்கிறாங்களோ ஆண்டவரே இவர்களை மன்னித்து இப்பொழுது என் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. இந்த நிமிஷத்தில் கர்த்தருடைய மகிமை என் பிள்ளைகள் மேல இறங்கட்டும். ஆண்டவர் ஒரு புதிய லிவரை பொருத்தி என் பிள்ளைகளுக்கு நீர் மறுவாழ்வு தருவீராக. மறுபடியும் என் பிள்ளைகள் உற்சாகமாக ஓட நடக்க கர்த்தர் பலன் தருவீராக. என் பிள்ளைகளுடைய லிவரை புதுதாக மாற்றினதற்காய் உமக்கு நன்றி. காரிய மாறுதலாய் முடியும் என்று சொன்ன ஆண்டவர் கோர்ட்டு கேஸ்ல உனக்கு சாதகமாக பதில் வரும். மெடிக்கல் ரிப்போர்ட்ல உனக்கு சாதகமாக பதில் வரும். எதில் எல்லாம் சாதகமான பதில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அடுத்த அரசாங்க தேர்வு எழுதின ரிசல்ட்ல சாதகமாக உனக்கு பதில் வரும். நீட்ல உனக்கு சாதகமான பதில் வரும். ஆண்டவர் சாதகமான காரியங்களை செய்கிறவர். எதிர்மறையாயிருந்த சூழ்நிலைகளை மாற்றி சாதக காற்று உண்மையிலே வீசுகிறது. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம் 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291147999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 782485
0999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.